ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் செவக்க வறுக்கணும். நல்லா செவந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா, பச்சை மிளகா கலந்து போட்டிருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதெல்லாம் ஒரு கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தக்காளி சட்னி பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வாசமாக இருக்கும். அதையும் போட்டு ஒரு வறுத்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு மிக்ஸ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கணும். பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கலர் மாறணும், கண்ணாடி மாதிரி மாறணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கும் இல்லையா, அதனால் உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் புதினா இது ரெண்டையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சட்னிக்கு ஏற்ற அளவு தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ சின்ன துண்டு புளி அதையும் போட்டு தேங்காவை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம். நம்மளோட டேஸ்டியான தக்காளி சட்னி இட்லியோட சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லியோட ரெடி.